ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் ராகி சேமியா எடுத்திருக்கேன். அது ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அந்த சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சேமியா மேலே தண்ணி மிதங்கணும், அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறும். 2-3 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அது ஊறட்டும். இப்போ நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். நான் 3 பத்து தேங்காய் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி தேங்காய் துருவலில் வச்சு சீவிக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் பவுட்ரு மாதிரி ஆகிடும். ஆனால் புட்டுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் புட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சேமியா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது. இப்போது நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து சேமியா எடுத்து அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது மேலே இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை நனைச்சி போட்டுக்கோங்க. துணி நனைச்சி போட்டுக்கோங்க. அப்படியே ஈரம் பண்ணாமல் போடாதீங்க, ஈரம் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்க சேமியாவை எடுத்து மேலே வச்சிடலாம். அமைக்க வைக்கக்கூடாது. அப்படியே மேலே தூவி விடணும். இந்த மாதிரி வச்சுட்டு துணியை ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி போட்டு அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயிருக்கும். அந்த ஆவி கட்டினதில் சேமியா நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ சேமியா வந்து ஃபுல்லாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும் சேமியா. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆறி போச்சுன்னா இன்னும் நல்லா உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு சேமியா போட்டு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை மேலே தூவிக்கோங்க. தூவிட்டு அது கூட 2-3 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கோங்க. பவுட்ரு இருந்தால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து இது எல்லாமே 3மே வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா 2 ஸ்பூன் வச்சு கலந்து விட்டிங்கன்னா அது ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும் எல்லாமே. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான நல்லா ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.